Okay, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early term plan. இதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தோன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தேட். ஒரு சில பேர் கன்சல்டிங் ஃபீ கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்காது. நல்லது, நல்ல விஷயம்தான் அதுவும். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ. விருப்பம் இல்லைன்னா கால் பண்ணாதீங்க. இதில் ஏதாவது மெசேஜ் இருக்குமான்னு பாருங்கள். நான் வளன்னு பேசிட்டு இருந்தேன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதையுமே. இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு போடுறேன்னா, நல்லா சிரிக்கவே கூடாது நியாயமாக பார்க்க போனால். எதுக்கு நான் இன்னும் சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரியல. என் லைஃப்பில் என்ன லைஃப் நினச்சி தான் நான் சிரிக்கணும் நியாயமாக பார்த்தா. பட் எனிவே, ஒன் ஹாப்பினஸ், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் அவர் 3 மாதமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஹீ ஒர்க்ஸ் ஃபார் த ஹைகோர்ட் இன் சென்னை, மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்களா. ஐ லவ் த நேம் மெட்ராஸ். அவருக்கு 3 மாதமாக பேசிகிட்டு இருந்தோம். இவென்ச்சுவலி அப்ளை பண்ணார். அவருக்கு ஒரு சின்ன மைனர், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன மைனர் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அதனால் லோடிங் ஃபீ வருமா அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சர்ப்ரைசிங்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த செகண்ட் டே பாலிசி இஷ்யூ ஆனதே கிடையாது. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் போது என்னோட கிளைண்ட் எப்போவுமே நான் 20 டேஸ் டைம் வாங்கிக்குவேன். இவருக்கு செகண்ட் டே, அதாவது இன்னைக்கு பே பண்ணாரு, நாளைக்கு கிடச்சிருச்சுங்கிற மாதிரி. இதை நீங்கள் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணாலும் சரி, எனக்கு நீங்கள் 20-25 நாள் டைம் கேட்டுருவேன் நான். ஏன்னா நல்ல ப்ரொஃபைல்னு பார்ப்போம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, இல்லை நல்ல பர்சனில் இருப்பாங்க. இவனுங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சம்டைம்ஸ் தே டிமாண்ட் திஸ் டாக்குமெண்ட் தட் வாட் எவர், அண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால டிலே ஆகும். பட் இருந்தாலும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த ஜேர்னி தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கிட்ட பிஸ்னஸே கொடுக்க வேண்டாம், கன்சல்டிங் பே பண்ண வேண்டாம். பட் உண்மையாகவே இப்போ லா அண்ட் ஆர்டர் இருக்குது, ஒரு அட்வொகேட்னு இருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு இந்த செக்டாரும் பயனடையணுங்களுக்காக அந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கு சார் இங்கே பாருங்கள், இந்த 2 வருஷத்தில் 2 அட்வொகேட் தான் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 பேர் என்கிட்ட வாங்கலை. கன்சல்டிங் பே பண்ணாங்க, பேசுனாங்க, வேறு பிராண்டில் வாங்கியிருப்பாங்க. வேறு ஏதாவது மன்னாரன் கம்பெனி அங்கே இங்கேன்னு ஏதாவது வாங்கியிருப்பாங்க. ஏதோ வாங்கினா சரின்னு நினச்சிக்குவேன். நான் கொஞ்சம் கோவப்படுவேன் அடுத்த தடவை பேசும்போது. வெயிட் பண்ணிட்டு பேசும்போது பார்த்துக்குவோம். பட் இருந்தாலும் 2 வருஷத்துல இந்த செக்டார்ல 2 பேர்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவேர்னஸ் கம்மின்னு சொல்லிட்டு. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் பேச போகிறேன். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. எனிவே, மற்ற எல்லா டிஸ்க்ளைமரும் பார்த்துக்குங்க, சரிங்களா. அதாவது என்னடா அது பல ஸ்லைடு வருது. ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு இவர் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் திடீர்னு ஒரு தடவை பேசினார். அதுக்கப்புறம் மறுபடியும் சார் இப்போ நீங்கள் பேசலாமான்னாரு. அப்புறம் ஹி ஸ்போக் டு மீ ஃபார் 1 hour ஆர் சம்திங். அப்புறம் நம்ம கோர்ட்லாம் டிசைட் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு டிசைட் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்போவுமே டைம் எடுத்துக்கோங்க. 1 வாரம் டைம் எடுத்துக்கலாம், இல்லை 4 நாள் டைம் எடுத்துக்கலாம். அப்போ நீங்களும் அதை யோசிப்பீங்க, கரெக்டாக நம்ம பண்ணுறோமான்ட்டு. இவர் பொறுத்த வரைக்கும் 3 மாதம் முன்னாடி எனக்கு பழக்கம். இஸ் அ நைஸ் ஜென்டில்மேன். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணார். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் அவர் அந்த பட்ஜெட்லாம் அரேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்தோம். ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்றீங்க. பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20-25 டேஸ் டைம் கொடுங்க சார்னு கேட்டுக்குவேன் நான். நல்ல ப்ரொஃபைலாக இருந்தாலுமே கொஞ்சம் ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டால் இது பண்ணுங்கள், ஹெல்த் செக்கப் போட்டால் போயிட்டு வந்துருங்கன்ட்டு. அந்த பஃபர் வாங்கிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிளைண்ட்டு கோஆப்ரேஷன் இல்லாமல் இந்த வேலையை பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் முன்னாடியுமே இந்த 1 வாரம் 10 நாள்லாம் வச்சுக்க மாட்டேன் நான். 25 டே டைம்னு சொல்லிடுவேன், முக்கியமாக என்ஆர்ஐ இருந்தால். பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு 1 வீக்கில் இப்போல்லாம் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது ஒரு சில பாலிசியில், ஒரு சில பேருக்கு, ஒரு சில கிளைண்ட்டுக்கு. ஐ வில் பி ஹாப்பி when that happens. பட் இவருக்கு ஸ்ட்ரேஞ்ச்லி 2 நாளில் இஷ்யூ ஆயிடுச்சு. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பேமெண்ட் பண்ணி 2 நாளில் இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு எனக்கு பழக்கம் ஒரு 3 months தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும், சரிங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அட்வொகேட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இது கொஞ்சமாவது நீங்கள் பாருங்கள், இந்த டேர்ம் பிளான் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வேண்டாம்னா விட்டுருங்க. பட் தெரியாமல் இருந்துக்காதீங்க. நிறைய பேருக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 வருஷத்தில் 2 அட்வொகேட் தான் கன்சல்டிங் பண்ணாங்களா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் டேர்ம் பிளான் குவிக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன், மற்ற செக்டாரில் இருக்கவங்களுக்கும் எஜுகேஷன் நல்ல ஸ்டாண்டர்ட், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, கிராஜுவேட்டுக்குமே வேல்யூ இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்கணும் ஹெல்த். ஓகே, ஒரு சின்ன கிட்னி ஸ்டோன் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் அப்பெண்டிசைட்டிஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் ஓகே தான், மன்னிச்சு விட்ருவாங்க. பட் இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கும்போது எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறாங்க, அந்த ப்ரீமியம் கட்டுறது கிடையாது. உங்கள் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹெல்த் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும்.
இவருக்கு சீக்கிரம் இஷ்யூ ஆனதுக்கு காரணம் மேபி த பிளேஸ் ஹி ஒர்க்ஸ். ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அதாவது வெள்ளையா இருக்கவங்கலாம் வந்துட்டு பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி கணக்கில் சரி ஒரு பெரிய ரெப்யூட்டட் இடத்துல ஒர்க் பண்ணுறாருங்கும் போது ஒரு நம்பிக்கையாக உடனே கூட அண்டர் ரைட்டர் வந்து அதை இஷ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஒரு லாஜிக்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் திங் தான். டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக முடியறது. சேலரி ஸ்டேட்மெண்ட், ஐடி ரிட்டர்ன்லாம் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஐடி ரிட்டர்ன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல குவிக்காக இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் குவிக்குங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா கிளைண்ட்டுக்கும் 20 நாள் ஆகும்னு சொல்லி வச்சிருவேன். எங்கிட்ட அட்வொகேட்ஸ் ஒரு வேளை நான் தான் இதை யோசிச்சுக்கிறேன். இதை அட்வொகேட்ஸ் இந்த லா நாட்டில் இருக்கவங்க நம்மகிட்ட பேசாததுக்கு காரணம் ஒருவேளை இவங்களுக்கு இந்த கன்சல்டிங் ஃபீங்கிறது பிடிக்கலையோன்னு தோணுது. பட் நான் வந்து என்னோட டைம் நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய அட்வொகேட்ஸ் ஃப்ரீலான்சர் தான், அவங்க செல்ஃப் ஆண்டர்பிரினர்ஸ் தான் அவங்களும். எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி பிஸ்னஸ்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணுறது போடலாமா வைக்கலாமான்ட்டு, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஃபேமிலிகிட்ட பேசிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் வேறு பேசுவாங்க, அவங்க ஏதாவது குழப்பிடுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சித்தப்பா திடீர்னு உதய மாதிரி வருவார், அவருடைய ஃப்ரெண்டு அட்வைசராக இருப்பார், அவர்கிட்ட வாங்கிக்கிறம்பாங்க. சரி ரைட். அப்புறம் ஆன்லைனில் தானே வாங்கி பழக்கம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்காரங்களாம் மோஸ்ட்லி கன்சல்ட்டிங்கே பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம ஆன்லைனில் தானே வாங்குவோம். சுற்றி சுற்றி இன்ஜினியரிங் காலேஜ் மொபைல்லையே வச்சு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு பிரச்சனை வந்தால் நம்மளை கால் பண்ணுறது. சரினால அவங்க பண்ணாததுக்கு காரணம் எங்கிட்ட பேசலை. ஆனால் வெளியில் வாங்கிக்கிறாங்கன்னா சந்தோஷம் தான். எங்கிட்ட பேசுறதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம யாருமே வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண தமிழ் மக்கள் 4 பேர் இருப்பாங்க. பட் இன்னொரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ லாயர்ஸுக்கு இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. இந்த அட்வொகேட்ஸுக்கெல்லாம் ஒருவேளை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஹி வாஸ் அ ஜட்ஜுங்க. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, வினிவாஸ் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி. அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்கள் இன்னும் வீடே வாங்கலை அப்படிம்பா. ஹீஸ் ஃபாதர் ஏர்ன்ஸ் வெல், இவரும் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஏன் சொந்த வீடு வாங்கலைன்னா, இல்லை எங்கள் அப்பாவுக்கு நிறைய கேஸ் வரும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த லிட்டிகேஷன் இந்த பிரச்சனைனால, அதனால நாங்கள் சொந்த வீடே வாங்கலை அப்படிமா. அப்புறம் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வாங்கிட்டாரு. அதாவது மேபி இந்த அட்வொகேட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வர ஒரு வேளை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே போதுமான ட்ரஸ்ட் இல்லையோ, ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிலே பிரச்சனைனாலும் அட்வொகேட் தானே போகிறாங்க ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அதில் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கோ என்னமோன்னு எனக்கு தோணுது, இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்ட்டு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நம்பலாமா வேண்டாமாங்கிற பட்சத்துக்கு நான் சொல்கிறேன், இது என்னன்னு பாருங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் டெசிஷன் எடுத்துக்கோங்க. உடனேவா போய் மிட்டாய் வாங்குற மாதிரி நம்ம வாங்க போகிறோம். டேர்ம் பிளான்னா என்னன்னு பாருங்க. ஒரு செக்யூரிட்டிக்காக எடுக்கணும். 85 வயசு வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20ஸ்ல எடுத்தீங்கன்னா சீப்பாக இருக்கும், 50ஸ்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 30s 40s வெல் அண்ட் குட், கரெக்டான டைம். 3 மாதம் சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, இல்லாட்டி ஒரு என்டர்பிரனராக அதாவது செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஐடி ரிட்டர்னு, ஹெல்த் முக்கியமாக நல்ல ஹெல்த்து, அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஏதாவது இருந்தால் எங்கிட்ட வாங்காட்டி தயவுசெய்து இந்த பிரச்சனை இருந்துச்சு அதை சொல்லி வாங்கிக்கோங்க. லோடிங் ஃபீ போடுவான், டயபெட்டிஸ் பிபியில் இருந்தால் மேஜர் சர்ஜரி பண்ணால் கொடுக்க மாட்டான், ரிஜெக்ட் பண்ணாலும் கவலைப்படாதீங்க, காசு திருப்பி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். பட் நான் ரொம்ப விரும்பி சொல்கிறது 80-85 வயசு வரைக்கும் டேர்ம் பிளான் எடுங்க. ஏன்னா இந்த 80-85 நீங்கள் தாண்டினா உங்கள் சில்ட்ரனுக்கு அது இந்த 1 crore 50 lakhs விர்ச்சுவல் அசட்டாக கிரியேட் ஆகும்னு சொல்லுவேன். எனக்கு கன்சல்டிங் பண்ணவங்க வந்துட்டு இந்த 30s 40s தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. 20ஸ்ல கன்சல்டிங் பண்ணால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏஜ் வச்சு ப்ரீமியம் ஃப்ரீஸ் ஆயிரும். இது ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பாருங்க. ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு டேர்ம் பிளான் அப்பாற்பட்டு இந்த மாதிரி லா நாடில் இருக்கவங்க அட்வொகேட்ஸாக இருக்கவங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேவிங்ஸ் ப்ராடக்ட் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு சின்ன போர்ஷன் உங்கள் அசெட் அலோகேஷனில் ஒரு சின்ன போர்ஷன் அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அது என்னன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5000 எஸ்ஐபியாவது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி 55 வயசுல யாராவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா என்னால் பல கோடி சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது சம்பாரிச்சிருப்பீங்கன்னு சொல்லி வெறுப்பேற்றுவாங்க. அதுக்கு பேசாமல் நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்ஜெக்ட் டு ரிஸ்க், எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். கன்சல்டிங் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அட்வொகேட்ஸ் இந்த கம்யூனிட்டிக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, அவங்களுக்கு ஏதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது கிளைம் கொடுக்கலன்னா இவங்களுக்கு கோவம் வந்துடுது, உடனே நான் கேஸ் போடுவேன் அதுதும்பா அப்படிமா. மை ஓன் எங்கள் சித்தப்பா கூட இஸ் அட்வொகேட். அந்த மைண்ட் செட்லாம் எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நார்ம்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அக்ரி பண்ணி தானே வாங்குறீங்க. அதனால ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டான பிராண்டில் சூஸ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா.
ஓகே. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். அதனால தான் நான் விரும்பி பண்றேன். இது எத்தன நாள் பண்ணுவேன்னு தெரியல. எத்தன நாள் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ்ங்கிற மிட்டாய நான் விக்கணும்னு ஆசைப்படுவேன்னு தெரியல. ஒருவேள நான் பண்ணாட்டியுமே இந்த இதெல்லாம் ஒரு லெசன் மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு சில நேரம் மன உளைச்சலா இருக்கும். நம்ம என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருந்தோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த வேலைய பண்ணிட்டு இன்சூரன்ஸ் வித்துட்டு கிடக்குறோமேன்ட்டு மனவேதனையா இருக்கும். பட் அது தட் அபார்ட் ஃப்ரம் தட் ஐ ஃபீல் ஒரு ஹானஸ்ட்லி ஏதோ ஒரு நல்ல குட் கர்மா, ஏதோ ஒரு நல்லது இருக்கு போட்டிருக்கு அப்படின்னு நானா நினைச்சிட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால ரொம்ப நாள் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ஐ திங்க் யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஸ்பார்க் ஆகும். நாளைக்கு அவர் இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த 1 crore போக போகுது அந்த செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நானா கற்பனை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறேன். லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளா இது நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் மற்றவன் பார்க்கறதான் சொல்லுவான் நீ பண்ணது நல்லது இல்ல. ஸோ வி நெவர் நோ வெதர் தி வாட் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம காசு சம்பாதிக்காததுக்காக பண்ணுறோமா இல்லை உண்மையாகவே இது நல்ல விஷயமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அத்த ராத்திரில் பண்ணுற வீடியோ நல்லா இருங்க.